இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப கிட்ஸ் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால் நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கிட்ஸோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு 3 பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரிகானோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப கண்டிப்பாக டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ளாரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா நெசுக்கி விட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா ஒரு சேர பிசைஞ்சுக்கணும். கிட்ஸுக்கு வந்து நிறைய சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், அது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையாக வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உருண்டையாக ரெடி பண்ணி ஒரு 4 உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டையாக வந்து தட்டில் வந்து ஷேப்பாக இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுக்கோங்க. இது உள்ள உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சீஸை வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக சீஸ் தெரியாத அளவுக்கு நல்லா ஃபைனாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, ஏன்னா நம்ம ஆயிலில் போடும்போது சீஸ் வந்து ஒரு மஜ்ஜாகின மாதிரி ஆகிடும். அதனால் சீஸ் தெரியாமல் நல்லா ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரெட் கிராம்ஸ், பிரெட் இல்லைன்னா பிரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரவுண்டாக ஷேப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிராம்ஸில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ கோட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நல்லா மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி சுற்றி நல்லா ரவுண்டாக ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால்ஸும் இந்த மாதிரி இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு தட்டில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை வந்து 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ மிதமான ஹீட்டு ஆயில் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் சூடில். இந்த மாதிரி நீங்கள் போட்டு டபுள் சைட் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டிங்க அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே ஒரே கலர் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ சூப்பர் டேஸ்டியான நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி. கிட்ஸோட ஃபேவரட், எல்லா கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செஞ்சது. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ரொம்ப குயிக்காக நம்ம பொட்டேட்டோ மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும், டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.